வாழ்க்கை மேல இவ்ளோ காதல் வச்ச ஒரு பெர்சன் உண்மையிலேயே என் லைஃப் டைம்ல நான் வந்து சந்திச்சு இப்படி பேசினதே கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்ளோ அழகா ரசிச்சு, வர்ணிச்சு எனக்கு இது ரொம்ப புடிச்சிருக்கு. இந்த வாழ்க்கை ஐ அம் ஜஸ்ட் லவ்விங் மை லைஃப் அப்படின்னே நான் சொல்லி இப்ப இந்த ரீசென்ட் டேஸ்ல யாரும் நான் கேட்டதே கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எனக்கு குறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க அப்படி எதுவுமே சொல்லல. எனக்கு புடிச்சிருக்கு இந்த வாழ்க்கை. ஐ அம் ஜஸ்ட் லவ்விங் மை லைஃப் அப்படின்றது தான் அவ்ளோ ஃபுல் ஆஃப் லைஃப் யூ ஆர் டெல்லிங் மீ தட். இட்ஸ் வெரி நைஸ் டு ஹியர் தட் ஃப்ரம் யூ. நீங்க இதை ரசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒவ்வொன்றையும் பார்ப்பேன். அது என் கூட பேசும். 2 நாளாக துடைக்காமல் வச்சுருக்கேன் ஏன்னு துடைப்பேன். ஏன்னா அது அது சொல்லும் என்னை துடைக்கலன்னு. அது நம்ம துடைச்சிடணும். பேனா இங்கே தான் வைக்கணும், கப் இங்கே தான் இருக்கணும். அதெல்லாம் தெளிவாக இருப்பேன். அதுவே அவங்களுக்கு உயிர் கொடுத்த மாதிரி. நீங்கள் எந்த பொருளை எங்கெங்கே வைக்கிறீங்களோ அது சந்தோஷப்படும். பாரராஜா வச்சுட்டு அதுதான் வாழ்க்கை. அதை சந்தோஷப்படுத்தணும். நல்ல பொருட்களை எங்கெங்கே வைக்கணும் வை. நல்ல புத்தகம் படி. லவ் பண்ணு. காலையில் எழுந்திரிச்சு வெளியில் அப்படி நின்று அந்த செடியில் போடுற அந்த சூரிய வெளிச்சமே அழகாக இருக்கும். 8 போட்டு நடப்பேன் மேலே. கற்பனையாக வரும். எதுக்கு எல்லா பிளானட்ஸும் சுற்றி இருக்கு, அது வருதுன்னு சொன்னதுனால நான் சுற்றிட்டு இருக்கேன். எவ்வரிவேர் அழகு. பாரதியார் சொல்வார், அழகி வாடிய பயிரை கண்டால் வாடுவேன். பயிர் கூட வாடக்கூடாது, செடி வாடக்கூடாது. இந்த பூமி மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. லவ் உனக்கு வேண்டிய எல்லாமே இருக்கு. அதுலேயும் ரியல் லவ். ஒரு பொண்ணு நம்ம சினிமாவில் காட்டுற லவ்வெல்லாம் இல்லை. ரியலாக ஒரு பொண்ணை ஒரு நேசம், அந்த பொண்ணு நேசம். அவங்க ஆப்ஷனில் கூட அதே திங்கிங்கில் எழுதிட்டு இருப்பாங்க. அவளுடைய ஆப்ஷனில் இவன் எழுதிட்டு இருப்பான், இவனுடைய ஆப்ஷனில் அவள் எழுதுவான். ஆத்மா போய் ஒரு லைனில் நிற்கும். அதான் லவ். இந்த என்டையர் கான்வர்சேஷனே காதலால நிறைஞ்சு அப்படி வழியுதுன்னு நான் நினைக்கிறேன். வித்தவுட் லவ் தேர் இஸ் நோ லைஃப்.